பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய தேவன் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்விலே நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறது, கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு ரகசியத்தை நாகமானுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவ வசனம் நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. இந்த சம்பவத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இதை முழுவதும் நம்ம தியானிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆனால் அதுக்குரிய ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறத நம்ம பார்த்து நாங்கள் முடிக்கலாம். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த நாகமானுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க போகிறது, நமக்கு பாதிக்கு வெளிச்சமான வசனத்தின்படி வாழ்கிற அல்லது தேவன் சொல்லுகிறத கேட்டு செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அசைவை நீங்கள் நானும் பார்க்க போகிறோம். உங்களுக்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் ஒரு விசேஷித்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏன் அவரை விசேஷித்த மனிதன் அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னா, அதை வாசிக்கிறேன் பாருங்க. 5வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுது: சீரிய ராஜாவுடைய படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். கவனிங்க, இவரேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு இப்பதான் சொல்றாரு ஆண்டவர். வசனம் சொல்லுது, அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். கிட்டத்தட்ட நீங்க ஏதோ இந்த வார்த்தையை நீங்க என்னோடத்துல வாசிச்சிருப்பீங்க. யாருன்னு கேட்டா, சிம்சோனை குறித்து இதே மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அவன் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதற்கு, இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிற இஸ்ரவேலுடைய எதிரிகளை அழிக்கிறதுக்கு தேவன் பயன்படுத்தின பாத்திரம். ஆனா இவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சார்பாய் அல்ல, ஆனா தேவனால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ரைட். அவன் மகா பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி. இந்த மனிதர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த போர் தலைவர்களுக்குள்ள ஒரு பராக்கிரமசாலினா ரொம்ப யுத்தத்தில் வல்லவன், ரொம்ப ஒரு வலிய ஒரு மனிதனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ரைட். முதலாவது, நாகமான் தேவனால் தான் அந்த இடத்துக்கு உயர்த்தப்பட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது. சரி, இப்போ அதுவும் நம்முடைய காரியம் இல்லை. ஒன்ன கவனிங்க, இந்த நாகமானுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுது, அவனுடைய சரீரத்துல அவனுக்கு ஒரு குஷ்டரோகம் இருந்துச்சு. ரொம்ப வல்லமையான மனுஷன், பாப்புலரான ஆளு, சீரியாவிலே பாப்புலரான ஆளு, ராஜாவிடத்திலே பெருமதிப்பை பெற்றவன், அங்க ஜனங்களிடத்திலே பெருமதிப்பை பெற்றவன். இவன் வெல்லாத சண்டை களங்களே இல்லை. இவன் போய் எல்லா இடங்களிலும் வெற்றியை கண்டு கொண்டு வருகிறவன். அப்படியான மனிதனுக்கு ஒரு குஷ்டரோகம் இருக்கு. கவனிங்க, இந்த சூழ்நிலையில நீங்க இந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சீங்கன்னா 2வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு அவர்களுடைய அந்த படைகள் போய் ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடிச்சு சீரியாவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த சிறு பெண்ணை கொண்டு வந்து எங்க வேலை செய்ய வைக்கிறாங்கன்னு கேட்டா, நாகமானுடைய மனைவிக்கு அவள் பணிவிடைக்காரியா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. 3வது வசனம் ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னு கேட்டா, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, அதுக்கு முன்னுக்கு என்ன சொல்லியிருக்கன்னா, அவன் குஷ்டரோகியா இருந்தான்ல. ஸோ அதை பார்த்துட்டு இந்த இஸ்ரவேல்ல இருந்து அடிமையா கொண்டு போகப்பட்ட இந்த பிள்ளை சொல்றா, அந்த நாச்சியார்னு சொன்னா நாகமானுடைய மனைவியை பார்த்து இப்படி சொல்றா, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். கவனிங்க, இந்த சிறுபெண்ணை பாருங்க. இதை வாசிக்கும் போது ரொம்ப இந்த சிறுபெண்ணினுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினான். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மகளை. என்னன்னு கேட்டா, கவனிங்க, அவ அடிமையா கொண்டு போகப்படுறா. ரைட். இந்த மகள் தனியா அவருடைய குடும்பத்திலிருந்து பிடிக்கப்பட்டு, குடும்பத்தோட இல்லாம குடும்பத்திலிருந்து தனியா வேறு பிரிக்கப்பட்டு பிடிச்சு கொண்டு போய் இந்த நாகமானுடைய வீட்டில் வேலைக்காரியா இருக்கிறா. கவனிங்க, இப்படி ஒரு ஆள் உங்க வாழ்க்கையில பிரிஞ்சு போயிருந்தா
அந்த குடும்பத்தின் மேல், அந்த படைத்தலைவன் மேல ரொம்ப ஒரு 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 கோபம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களை குறித்து நல்ல யோசனை இருக்காது. ஆனா இந்த சிறுவன் செய்தது பாருங்க, அடிமையா கொண்டு போகப்படுறான், பெற்றோரை பார்க்க முடியல, அங்க அந்த இடத்துல தனியே இருந்து வேலை செய்யறான். ஆனா இந்த சிறுவன் அந்த தான் வேலை செய்கிற வீட்டில் இருக்கிற அந்த நாகமான் என்கிற படைத்தலைவனுக்கு இருக்கிற அந்த குஷ்டரோகத்தை குறித்து இவளுக்கு ரொம்ப கவலை. அவன் அப்படி இருக்கிறத பார்த்து இவன் ரொம்ப கவலைப்பட்டு அதனுடைய வெளிப்பாடாக தான் சொல்றான். அவன் மேல கரிசனை உண்டாயிற்று இவளுக்கு. அவள் சொல்றா, நீங்க பாருங்க 3வது வசனத்தை சொல்ற, சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்துல போங்க. அப்ப யாரு சமாரியாவில் தீர்க்கதரிசியா இருந்தான்னா, எலிஷா என்கிற மகா வல்லமை உள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி அங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போக சொல்லி சொல்றார். ஆமென். ஏன் இந்த இடத்துல அந்த சிறுபண்ணை பிடிச்சிருக்குன்னா, அவன் தேவ பிள்ளை இல்லை. அல்லேலூயா. எதிரியையும் நேசிக்கிற ஒரு கிறிஸ்துவனுடைய அந்த பண்பு முன்னுக்கே அவளிடத்துல இருக்கு. அல்லேலூயா. அவள் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவனுடைய காலம் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துவ குறித்து சொல்லும் போது அவர் குற்றினவர்களை நேசிச்சார். அல்லேலூயா. இந்த சிறு பொண்ணு கிட்டத்தட்ட அப்படித்தான். தன்னை அடிமையா கொண்டு போன அந்த அந்த நாகமான அந்த படைத்தலுடைய வீட்டில் வேலை செய்யற. ஆனா அந்த அவன் மேல, அந்த படைத்தலைவன் மேல இவளுக்கு ஒரு கரிசனை. அல்லேலூயா. சரி, இப்படி அவர் சொன்னும் போது இவர் போய் ராஜாவிடத்துல சொல்றாரு. ராஜா வந்து பாருங்க 5வது வசனம், ராஜா நல்லது போகலாம் என்று சொல்லி இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபத்தை தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறையுள்ள பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய், இப்ப இவர் போகும்போது ஒரு பெரிய பரிசோட போறார் நாகமான். அங்க போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்துல இந்த நிருபத்தை கொடுக்கிறாரு. இந்த நிருபத்தை கொடுத்த உடனே அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அதுல 6வது வசனத்துல இருக்கும், நீ அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உன்னிடத்தில் அனுப்பினேன். அவன் வாழ்த்துதல் சொல்லிட்டு இந்த வெகுமதிகளை எல்லாம் கொடுத்து அனுப்பி வாழ்த்துதல் சொல்லிட்டு, என்னுடைய தேசத்தில் இருக்கிற இந்த இராணுவத்தினுடைய தலைவனாகிய நாகமான அனுப்புகிறேன், அவனுடைய குஷ்டரோகத்தை நீ நீக்கி அனுப்பிவிடு அப்படின்றான். இப்போ இஸ்ரவேலுடைய ராஜாவுக்கு ரொம்ப குழப்பம். அவர் எப்படி இந்த வசனத்தை நீங்க கீழே வாசிச்சீங்கன்னா எப்படின்னு கேட்டா, அவன் என்னோட இன்னும் சண்டைக்கு வரல, ஆனா என்னோட சண்டைக்கு வந்து இந்த தேசத்தை அழிச்சு போறதுக்கு, என்ன பகைக்கிறதுக்கு வகை தர்றா அப்படின்னு சொல்லி சொல்றான். ரொம்ப குழம்பிட்டான். ரொம்ப குழம்பி எது வரைக்கும்னு கேட்டா, தன்னுடைய சட்டையெல்லாம் கிழிச்சிட்டான். தன்னுடைய சட்டையெல்லாம் கிழிச்சிட்டான். என்ன செய்யறன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த இந்த சம்பவம், இந்த நடந்த இந்த காரியம் எலிசாவிடத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது எலிசா வந்து அவரிடத்துல சொல்லி அனுப்புறாரு, நீங்க கவலைப்பட வேணாம், அவரை நீங்க இங்க அனுப்புங்க, இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்ப சொல்றாரு. அனுப்பின சொன்ன உடனே இந்த ராஜா வந்து நம்முடைய எலிசாவிடத்துல நாகமான அனுப்புறார். ரைட், பாருங்க 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5:8 வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படி அன்றையிலே நின்றான். ரைட், இப்போ இந்த நாகமானுடைய உள்ளத்துல இருந்தது என்னன்னு கேட்டா, சரி நான் தீர்க்கதரிசிட்ட போறேன், நான் ஒரு பெரிய படைத்தளபதி, எனக்கு பெரிய மரியாதை உண்டு, சீரியாவிலேயே பெரிய மரியாதை உண்டு, என்னை சுற்றி இருக்கிற ராட்சியங்கள்ல பெரிய மரியாதை உண்டு, ஏன்னா இவன் பல ராட்சியங்களுடைய சேனைகளை வென்றவன் அல்லவா. அப்ப எலிசா வந்து அவரை வரவேற்று கொண்டு போய் அவருடைய சரீரத்துக்கு அவர் ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி ஏதோலாம் பண்ணி அவரை அன்பா அப்படி நடத்திடுவாரு, அப்படி ஒரு விடுதலை கொடுத்து அனுப்பிடுவாரு, அந்த மாதிரி நினைச்சு போறாரு. ஆனா இந்த தேவ மனுஷனாகிய எலிசா, நான் இனித்த முக்கியமான விஷயத்துக்குள்ளே வரேன், கவனிங்க. இந்த எலிசா அவனை போய் பார்க்கவே இல்லை, நாகமான போய் பார்க்கவே இல்லை. இவன் தேவனுடைய மனுஷன். தீர்க்கதரிசி என்கிறவன் யாருன்னு கேட்டா, இஸ் a spokesman. தேவனுடைய வார்த்தையை பேசுகிற அதிகாரம் பெற்றவன், தேவனுடைய நாவா இருந்து பேசுகிற அதிகாரம் பெற்றவன், தேவன் பேசுகிறத பெற்று பேசுகிற அதிகாரம் பெற்றவன். இவன் பேசுகிறது தேவன் பேசுகிறது போல இருக்கும். தேவன் பேசினா எது நடக்குமோ இவன் பேசினா அப்படியே நடந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை, அபிஷேகத்தை பெற்றவன் தான் இந்த எலிசா. இந்த
இந்த எலிஷா விசேஷித்தமான ஒரு தீர்க்கதரிசின்னு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? ஒரு விசேஷித்தமான ஒரு தீர்க்கதரிசி. சோ இந்த தீர்க்கதரிசி இடத்துல இவன் போன போது இந்த தீர்க்கதரிசி அவரை போய் பார்க்கவே இல்லை. கவனிங்க, அவரை போய் பார்க்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னு கேட்டா, அப்பொழுது 10வது வசனம் வாசிக்கிற, அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, தானே போகல, அவனை பார்க்கவும் இல்லை, ஒரு தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி, நீ போய், அதுவும் நீருன்னு சொல்லல, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். கவனிங்க, இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வாரது, இவர் ஜெபம் பண்ணி எண்ணெயெல்லாம் பூசி இவரை குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி, இவர் என்ன சொல்றார்? தேவனுடைய ஸ்போக்மேன், தேவனுடைய வாயா இருக்கிறவர் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ போய் அந்த ஆற்றுல 7 தரம் முங்கு, ரைட்? யோர்தானில 7 தரம் முங்கி எழும்பு, நீ முங்கி எழும்பும் போது உன்னுடைய சரீரம் மாறினும் அப்படின்னு சொல்லும்போது நாகமானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நாகமானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவன் அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்குவான் என்று எனக்குள் நினைத்தேன். நான் ஸ்நானம் பண்றதுக்கு இஸ்ரவேல் இருக்கு, இந்த ஜோர்தான் தானா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாட்டில் இருக்கிற ஆறுகளை குறித்து அவன் சொல்றான். தமஸ்குவின் நதியாகிய ஆப்னாவும் பாரும் அப்படின்னு சொல்லி 2 நதிகளை குறித்து சொல்றாரு. அது விசேஷமான நதியும், ரொம்ப என்ன சொல்றது, இதை விட ரொம்ப நல்லதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இங்க கவனிங்க, இங்க எலிசா சொன்னது யோர்தான் நதியை குறித்தல்ல. அவர் அந்த நதியை குறித்து தான் இவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். தீர்க்கதரிசி சொன்னது நதியை அல்ல. இங்கதான் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். கவனிங்க, இங்க தீர்க்கதரிசி சொன்ன ஜோர்தான் முக்கியம் அல்ல, இங்க தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை தான் முக்கியம். ஹல்லேலூயா. கவனிங்க, நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யலாம், ஆனா உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையின்படி நீங்க நடக்கலன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை காண முடியாது. இதுதான் இங்க மெயினா நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இங்க அதுதான் இருக்கு. இந்த நாகமாடி சம்பவத்தில் அதுதான் இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையின்படி செய்யணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் விடுதலை. இந்த வேத வசனம் நமக்கு எதை சொல்லுகிறதோ, கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம எப்படி நாங்க வாழணும், எப்படி இருக்கிறோம், எப்படி வசனத்துல நிக்கணும், எப்படி நடக்கணும்னு சொல்லுதோ, அதன்படி வாழ்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, பெரிய ஆசீர்வாதம் நீங்க வசனத்துல நிக்கிறது, வசனத்துல வாழ்றது, அது உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்துறது, பிராக்டிஸ் பண்றது, விடாமுயற்சியா. பரிசுத்த வாழ்க்கைன்றது ஒரு நாள் நாங்க வசனத்தை தியானிக்கிறதுனால வாரதில்லை, ஒரு நாள் வசனத்தை அறிக்கை செய்யறதுனால வாரதில்லை, ஒரு நாள் ஜெபத்தினால வாரதில்லை. விடாப்பிடியா நீங்க அதை கண்டினியூவா நீங்க அந்த இடத்தை அடையும் வரைக்கும் பாருங்க. நீங்க வேத வசனத்துல நீங்க வாசிச்சிருப்பீங்க, ஆண்டவர் இப்படி ஒரு விஷயத்தை இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நீங்க வாசிக்கலாம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்கு தமிழ்ல. நீங்க ஆங்கிலத்தை வாசிச்சீங்கன்னா ஆஸ்க் கீப் ஆன் ஆஸ்க் அப்படின்னு இருக்கு. கேளுங்கள், தொடர்ந்து கேளுங்க, தட்டுங்கள் திறக்கப்படும். நோக், கீப் ஆன் நோக் அப்படின்னு இருக்கு. தொடர்ந்து தட்டுங்க. அல்லேலூயா. அதேதான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டாகிறதுக்கு, தேவ வசனத்தின்படி வாழ்றதுக்கு நீங்க முயற்சி எடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் ஆசீர்வாதத்தை தரும். அதுதான் சத்ருவை நடுங்க பண்ணும். அதுதான் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். அதுதானுங்க பரிசுத்த வாழ்க்கை. தேவனுடைய வசனத்தின்படி வாழ்றது தானுங்க பரிசுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க நாகமான பாருங்க, அவங்க தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ரோகம் நீங்கணும், அதுக்கு தீர்க்கதரிசியிடத்திலிருந்து வார்த்தை வருது. அங்க இருக்கிற யோர்தான் நதி, இங்க கவனிக்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு யோர்தான் நதியில எத்தனையோ பேர் குளிச்சாங்க, முழுகினாங்க, எதுவுமே நடக்கல.
ஏன்னா ஜோர்தான் நதி இஸ் நாட் a ஸ்பெஷல். ஹல்லேலூயா. ஆனா அங்க ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் அங்க இருக்கு. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நீங்கள் நானும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பல பல என்ன சொல்றது டைப் இருக்குது. எப்படின்னு கேட்டா அவருடைய பிரமாணம் இருக்கு, கை கொண்டு வாழ வேண்டி இருக்கு, இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அதை தாண்டி கிறிஸ்து நான் எப்படி இருக்கிறேன் அப்படி என்ன பார்க்க வேண்டி இருக்கு, எப்படி நான் தேவனோட பழகணும் அப்படி என்று இருக்கு. அல்லேலூயா. பல வகையான சத்தியங்களை வேதம் சொல்லுது. அவைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். அதை முதல் அறிந்து கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நாட்களில் நமக்கு ஒரு திடமான வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான நன்மையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நான் கண்டினியூ பண்றேன். ரைட். அப்ப இவன் கோபப்பட்டு இந்த மாதிரி போகும்போது 13வது வசனம், அவருடைய ஊழியக்காரன் யாரோ நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு கேட்ட அவன் கோபத்துல போறான். இவனு இந்த வந்த ஊழியக்காரர் எல்லாருமே சீரியவரை சேர்ந்தவர்கள் தானே. இந்த எஜமானுடைய எப்பவுமே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க ஒரு 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 வகையான ஒரு பீப்புளை ஒரு மதிக்கிற ஒரு ஆளோட நீங்க இருக்கிறவங்க, ஒரு டீமை சேர்ந்தவங்க வைங்களேன். வேற ஆப்போசிட் டீம் அந்த உங்களுக்கு நீங்க மதிக்கிற யாரோட இருக்கிறீங்களோ அந்த தலைவனுக்கு விரோதமா பேசிட்டா உங்களுக்கு கட்டாயம் கோபம் வரும் இல்லையா? இந்த ஊழியக்காரன் அப்படித்தான் இந்த நாகமானோட சேர்ந்து கோபம். ஆமா அப்படித்தானே நாகமான், அவர் அப்படி செய்திருக்கலாம் தானே, நீர் எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை பார்க்க கூட இல்லைன்னு ஏதாவது சொல்லியிருக்கணும். ஆனா இவர் அப்படி சொல்லலை. நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ள ஒரு சின்ன தூண்டுதலை போட்டார். நான் விசுவாசிக்கிறேன். அவன் என்ன சொல்றான் பாருங்க. அந்த ஊழியக்காரன் சமீபித்து அவனை நோக்கி, கவனிங்க தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஆமென். கவனிங்க, மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருங்கன்னு கேட்டா யாருமே ரட்சிக்க அந்த மாதிரி போக மாட்டான். இந்த இடத்துக்கு இந்த வியாதியிலிருந்து இந்த பிரச்சனை வெளியே வரதுக்கு இத்தனை லட்சம் கொடுத்து இந்த மாதிரி தடைப்பட்டணும் அப்படின்னு சொன்னா போயிடுவாங்க ஈஸியா. அது யாருமே செய்ய மாட்டாங்க. அதுதான் இங்கே நாகமானுடைய வாழ்க்கையில இருந்ததும் அதுதான். அவர் சொன்னது, நீ போய் என்னுடைய வார்த்தையின்படி நீ யோர்தான் 7 தடவை மூழ்கி எழும்பு. ஆனா அவர் கேட்கல. அதுதான் அவர் சொல்றாரு. ஒரு பெரிய விஷயத்தை எலிசா சொல்லியிருந்தா நீங்க அதை செய்திருப்பீங்க, அதுக்கு முக்கியத்துவப்படுத்தி செய்திருப்பீங்க. போய் ஒரு பலி செலுத்துங்க, ஒரு 25 ஆடை பிடிச்சு வெட்டி பலி செலுத்துங்க, அதுக்கு பிறகு ஒரு 100 தாலந்து தங்கத்தை கொடுங்க அப்படின்னு பெரிய விஷயம் சொல்லியிருந்தா போய் செய்திருப்பீங்க. ஆனா அவர் சொல்றது அதெல்லாம் இல்லை, ஒரு சின்ன விஷயம் சொல்றாரு. அவர் அப்படித்தான் சொல்றாரு பாருங்க. செய்திருப்பீர், அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுகமாவீர் என்று அவர் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது அது பெரிய வேலையை நீங்க செய்யறதை விட ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே. அந்த மாதிரி அவர் சொன்னோன்னைக்கு இப்போ கவனிங்க, இப்போ நாகமான் அதுக்கு ஒத்துக்கொள்றாரு. நாகமான் அதுக்கு ஒத்துக்கொண்டு யோர்தானுக்கு போறாரு. ரைட். இந்த வேலைக்காரன் 13வது வசனத்துல செய்ததை கவனிச்சிங்களா? இவர் யோர்தானை விட எங்க ஊர்ல இருக்கிற ஆப்னாவும் பர்பாரும் பெரிய நதி இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் குளிக்க சொன்ன இந்த ஜோர்தானோட ஒப்பிட்டு பேசுறாரு. ஆனா இந்த ஊழியக்காரன் ஒரு விஷயத்தை சொல்றான், அது இல்ல, நதி இல்ல, அவர் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கவனிச்சிங்களா? ஹல்லேலூயா. நதி இல்ல அங்க முக்கியம், எலிசா சொன்னதை செய்யுங்க, அதைத்தானே செய்யணும். கவனிங்க, எங்களுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் என்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவர் அந்த சூழ்நிலையில அவர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்கிறதின் படி வாழணும். அதுதான் பெரிய மாற்றத்தை தரும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை தரும். ஹல்லேலூயா. அதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான வேத தியானம் தேவை. தேவ வசனத்தோடு இருக்கிற வாழ்க்கை நமக்கு தேவை. உபவாசித்து வேதத்தை தியானிக்கிற வாழ்க்கை தேவை. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிறது மாத்திரம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிக்க பண்ணாது. அல்லேலூயா. தேவ வசனத்தின்படி வாழ்றது, தேவ வசனத்தின்படி வாழணும்னா அதுக்கு முன்னுக்கு இருக்குது. என்னன்னு கேட்டா, முன்னுக்கு இருக்கிறது அந்த வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதுல என்ன இருக்கிறதுன்னு பார்க்கணும், பிறகு அதை அறிக்கை செய்யணும், அதன்படி வாழ்றதுக்கு ஒப்புப்படுத்தி நடக்கணும். அல்லேலூயா. ஆச்சரியத்தை பாருங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பு வரணும். அநேக தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரச்சனை. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்க வாய்ப்பில்லை. வாய்ப்பு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வசனத்தின்படி வாழல, வசனத்தின்படி ஜெபிக்கல, வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பல. அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, எலிசாவினுடைய வார்த்தையின்படி, நாகமான் எலிசாவினுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு குழந்தையின் மாம்சம் போல மாறி அவன் சுத்தமானான். இங்க சுத்தமானான் மாத்திரம் இல்ல, அந்த சுத்தமான நேரத்தில் இவன் மனம் திரும்பிட்டான். இவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் தொழுது கொண்ட தேவன் அவன் தொழுது கொள்ளல. அல்லேலூயா. இதோட நான் நிப்பாட்டுறேன். கவனிங்க அன்புக்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு கேட்டா, அல்லேலூயா, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேவனோடு, தேவனுடைய வசனத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க பாருங்க. அல்லேலூயா. அநேகர் நம்முடைய வாழ்க்கையில செய்யறது என்னன்னு கேட்ட, அந்த பண்டிகை நாட்கள், எங்களுடைய என்ன சொல்றது, நத்தாரோ அல்லது ஆண்டவர் பிறந்த நாள் என்று சொல்றது நத்தார் என்றதோ, அல்லது தேவன் மரித்த நாள் என்று சொல்றதோ, ரைட், அல்லது சில பண்டிகைகள் நாங்கள் கொண்டாடுறோம் இல்ல, அல்லேலூயா, அறுவடை பண்டிகை அப்படின்னு சொல்றோம் இல்ல, இதுல நீங்க செலிப்ரேட் பண்றதுன்றது செகண்ட். செலிப்ரேட் பண்றதுன்னா அது சமைச்சு உடுப்பு போடுறதெல்லாம் செகண்ட். ஆனா அந்த நாள்ல தேவனுக்கு முன்புதான் நீங்க போய் அவரை துதிச்சு ஆராதித்து தேவ வசனத்தை தியானிக்கிறதுன்றதான் ஃபர்ஸ்ட். அதைத்தான் நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல எல்லாமே அதைத்தான் செய்தாங்க. அந்த பலிகளை கொண்டே செலுத்தி தேவனுக்கு துதி செலுத்தினாங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். சோ இந்த நாட்களில் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்க அடுத்த ஒரு எல்லைக்குள்ள நகரணும்னா, இந்த நாட்கள்ல நீங்க விருத்தி அடையணும்னா, நீங்க பலமுள்ளவர்களா இருக்கணும்னா, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வேற வழி இல்லை. அது என்னன்னு கேட்ட, தேவ சமூகத்துல ஆழமா நடக்கிறது, அவரோட பழகிறது, ஃபெலோஷிப் வச்சுக்கிறது, வசனத்தை கை கொள்றது, வசனத்தின்படி வாழ்றது. ஆமென். கவனிங்க, உங்க ஜெபத்தினால நீங்க வாழ்ந்துடலாம்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. அதனால ஜெபம் வேணாம் நான் சொல்லல. ஜெபம் முதல் படி, மிக முக்கியமானது. தேவனோடு கூட நம்ம பழகிறது, தேவனோடு கூட பழகும் போது அவர் செய்கிற இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்ட, அவர் தம்முடைய சட்ட திட்டங்களை, தம்மை யார், நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யணும்ன்றதை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதன்படி நம்ம வாழணும். அப்படி வாழும்போது உங்க ஜெப வாழ்க்கை அதிகரிக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகம் விருத்தியாகும், கிருபை விருத்தியாகும், குணாதிசயத்துல மாற்றம் உண்டாகும், உங்களுடைய ஊழியத்தில் வளர்ச்சி உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும், உங்களுடைய கையின் பிரயாசத்தில் வளர்ச்சி உண்டாகும், உங்களுடைய பிசினஸ்ல வளர்ச்சி உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான், தேவ வசனத்தை. பைபிள் என்ன சொல்லுது? நான் இங்க சொன்னேன், நாகமான் எலிசாவுடைய வார்த்தையின்படி செய்தான். நான் உங்களுக்கு சொல்றது, தேவனுடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுதோ அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, அதன்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. பற்றாத ஊற்று உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அது சுகமா இருக்கலாம், ஜெப வாழ்க்கையா இருக்கலாம், பரிசுத்த வாழ்க்கையா இருக்கலாம், வேதத்தியான வாழ்க்கையா இருக்கலாம், ஏன் இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்றதுக்கு தேவையான பணமா இருக்கலாம். அந்த ஊற்று குறைந்து போகாதபடி பூரணமா இருக்கும். ஹல்லேலூயா. குறைந்து போகாதபடி பூரணமா இருக்கும். சோ இன்னைக்கே உங்க வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. God bless you. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். God bless you. God bless you.